வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2024 நாம எல்லாருமே ஓடி உழைச்சுக்கிட்டு இருப்போம். இந்த வருஷமாவது பணத்தை சேர்த்துருவோமா, கடன் அடைச்சிருவோமா அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஏதோ ஒரு வழியில பணத்தை சேர்த்தால் கூட ஏதோ ஒரு வழியில செலவு வந்துகிட்டே இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இந்த 2024 மாறணும்னு நீங்க நினைச்சா ஒரு 3 விஷயத்தை தவிர்த்திடுங்கள். 3 விஷயத்தை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தக்கூடாது. 3 விஷயத்துல கண்டிப்பா கவனம் தேவை. அப்படிப்பட்ட அந்த 3 விஷயத்தை நீங்கள் தவிர்த்தால், 3 பொருளை நீங்கள் தவிர்த்தால் நிச்சயம் உங்களுடைய விரைய செலவுகளிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். உங்க கையில பணம் காசான தங்கும், உங்க முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட அந்த 3 விஷயம் எது இந்த பகுதியில யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு பார்க்க போறோம். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 3 விஷயத்தை நீங்கள் தவிர்த்தால், 3 பொருட்களை நீங்கள் உங்க கூட வச்சிருக்காம விலகி வச்சா முயற்சியில் வெற்றி கிடைக்கும், கையில் காசு பணம் தங்கும். சோ பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முயற்சி அப்படின்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பா எல்லாருமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதுல எந்த சந்தேகம் இல்லை. முயற்சிக்கு வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. சோ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் முயற்சி என்பது 3ஆம் வீடு. அது கடகம். சோ சந்திர மகன் மதிக்காரகன், அவனே உங்களுடைய ராசியில உச்சமடைவார். அதனால முயற்சி பண்றதுல சிறிதளவும் மனம் தளராதவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்க. அதுலலாம் நீங்க கெட்டிக்காரங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024 5ல கேது இருக்கு. சோ 5ஆம் வீடு என்பது அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்பு, பெயர், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அதன் அடிப்படையில் முதலாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயம், பணம் காசு கையில தங்க மாட்டேங்குதுங்க, ஒரே நெகட்டிவிட்டியா நடக்குது, 2024 இந்த பொருள் இருக்கக்கூடாது அப்படின்னா மல்டிபிள் கலர், அதாவது ஒரே ஆடை பல கலர் இருக்கும். ஒரு ஷூ போட்டிருப்பீங்க, அந்த ஷூல 2க்கும் மேற்பட்ட கலர்கள் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் இது அணிந்தாலும் மல்டிபிள் கலர், அதாவது 2க்கும் மேற்பட்ட கலர்கள். சரிங்களா? ஒரு 3 கலர் 4 கலர் மேட்சிங்கா அப்படி இருக்கும் ஒரே சட்டையில ஒரே ஷூல. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆடையை அணிந்து கொள்வதை இந்த 2024 தவிர்க்கிறது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரண்டாவது, இந்த மெடிக்கல், மாத்திரை, டேப்லெட், ஏதாவது ஒரு விஷயம் ஹேண்ட்பேக்ல இல்ல பர்ஸ்ல வச்சு பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. நீங்க எங்க போனாலும் கூடவே இருக்கும். அது ஒரு சேஃப்டிக்காக நீங்க வச்சிருப்பீங்க, அது தவறு இல்லை. ஆனா அந்த பழைய மாத்திரை தேவைப்படுவதை விட தேவைக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளாதீர்கள். அதே போல அந்த மாத்திரை யூஸ் பண்ண அந்த டப்பா, அந்த பாக்கெட்டு, அந்த மாதிரி விஷயங்களை ஹேண்ட்பேக்ல வச்சிருக்காங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு தரித்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேற்கொண்டு அது மருத்துவ செலவு அதிகப்படுத்திட்டு இருக்கும். ஸோ அதை குறைச்சிக்குங்க. அது டோட்டலா தவிர்க்க முடியலன்னா கூட குறைச்சிக்குங்க. தேவைப்படாத மாத்திரைகளை, தேவைப்படாத மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஹேண்ட்பேக்ல, பர்ஸ்ல கையில வச்சிருக்காதீங்க. அதே போல பர்ஸ் வைக்கக்கூடிய, பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட்பேக்லயே அந்த மாத்திரை டேப்லெட்டை வைக்காதீங்க. தனியா ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க. இதையும் நீங்க ஃபாலோ பண்ணும். 3வது விஷயம், இறந்தவர்களுடைய புகைப்படங்கள் வச்சிருக்கிறது அல்லது இறந்த ஆன்மீக குருமார்கள், ஜீவசமாதி குருமாருடைய புகைப்படத்தை நீங்க வச்சுக்கிறது. சோ அதனால உங்களுக்கு நன்மை தான், சேஃப்டி தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பணம் காசு ஈர்த்து கொடுக்காது. அதை நோட் பண்ணிக்கங்க. பக்தியில் உங்களுக்கு வரம் கிடைக்குமே தவிர, முக்தி கிடைக்குமே தவிர பணம் கிடைக்காது. அதுல புரிஞ்சுங்க. சோ அந்த மாதிரி விஷயத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க. எந்நேரம் உங்க கூடவே உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சு பயன்படுத்தாதீங்க. சரிங்களா? சோ பக்தியில் முக்தி மட்டும் தான் கிடைக்கும், பணம் கிடைக்காது. இதுல புரிஞ்சுங்க. சோ இந்த 3 விஷயத்தை 2024 நீங்கள் தவிர்த்தால், இந்த 3 பொருட்களை தவிர்த்தா உங்களோட முயற்சியில் வெற்றி கிடைக்கும், லாபங்கள் கண்டு பணம் காசு கையில தங்கும். இதுல எந்த மாற்றம் இல்லை. சரிங்களா? சோ கவனமா இருங்க, வாழ்க்கையை பண்ணிக்கங்க, பணத்தை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.